இதாங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். தொடர்ந்து மக்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாலும் மக்கள் சேவையை திரும்ப திரும்ப செஞ்சே பழக்கப்பட்டவங்க தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் அதோட தலைமையும். இப்போவும் பாருங்க, நேற்றுக்கு ரிசல்ட்டில் பெரிய அளவில் வெற்றி பெறலைனாலும் இப்போ மக்கள் சேவையை செய்ய வந்துட்டாங்க. ஆனால் நடிகர் விஜயோட இயக்கம் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் அவங்க மக்கள் சேவை செய்கிறன்ற பேரில் தெருவுக்கு தெருவு பானையை வச்சு அவரோட புகைப்படத்தை வச்சும் விளம்பரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் பேச்சுக்கு கூட அப்படி ஒரு எம்டி பானையை கூட வச்சு எங்கேயும் பார்க்கல. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் நேற்றுக்கு ரிசல்ட் வந்துச்சு. இன்னைக்கு இங்கே பாருங்கள், தண்ணீர் பந்தல் திறந்து மக்கள் தாகத்தை தீர்த்துட்டு இருக்காங்க. திரையில் நடித்த எங்கள் தலைவர் தரையிலையும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம். அப்படி நடிச்சிருந்து மக்களை தற்கூரிகளாக மதிச்சு இருந்தா இன்னைக்கு மக்களும் அவரை ஒரு முதல்வராக ஆக்கி அழகு பார்த்துருப்பாங்க. ஆனால் நடித்த எங்கள் தரையில் நடிக்க மறந்துட்டாரு. அதனாலவோ என்னவோ நேர்மையான அரசியல், அவரோட கொள்கைகள் மக்கள் மத்தியில் ஈடுபடாமல் போச்சு. திரையில் நடிக்கிறதையும் தரையில் நடிக்கிறதையும் பெருசாக எடுத்துக்காம மக்களை ஆட்டு மந்தைகள் மாதிரியும் தற்கூரிகள் மாதிரியும் ட்ரீட் பண்ண ஒருத்தர் இன்னைக்கு நாடாள போறாரு. பார்ப்போம் மக்களோட கதி. நடிகனை நம்பி, நடிகரோட கவர்ச்சியில நம்பி விழுந்த மக்கள் என்ன ஆக போறாங்கன்றத நாமளும் பார்க்க போறோம். எது என்னவோ ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் சேர்த்து தான் அவர் முதல்வர். நடிகர் விஜய் அரசியல்வாதியா மாறி நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஆசையும். எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட விரோதமும் இல்லை. வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.